அப்பா வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வாசிப்பாங்க. ஒரு நாள் 18 மணி நேரம். ஆமா. டிஎம்எஸ் ஒரு முறை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, சினி ஃபீல்ட்லே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கர்நாடிக் மியூசிக்ல 72 மேளகர்த்தாவும் தெரிஞ்சவர் வந்து டிகேஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்போதுமே அவங்க திங்க் பண்றது வந்து மியூசிக் 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 தான். அதை தாண்டி எனக்கு ஏதோ அவங்க அதை பத்தி பேசினதோ அப்படிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆக்சுவலா ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் இருந்தது பேரு முதல்ல. அதுக்கப்புறம் என்எஸ்கே சார் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு வைக்கலாம். வி ஃபார் இவங்க 2 பேருமே தே வில் கிவ் ஐடியாஸ். இவர் ஒரு ஸ்வரம் சொன்னார்னா அவர் ஒரு ஸ்வரம் சொல்லாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் எந்த ஸ்வரம் வந்து சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து அதை 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க. வந்து வீட்டுக்கு வந்த உடனேயே முதல்ல நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. அப்பாவை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு விழுந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு எதுனாலும் ஃபர்ஸ்ட் ராமூர்த்தி அண்ணனை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸ்டுடியோவில் கூட ஒரு காஃபி கொண்டாந்து கொடுத்தாலும் முதல்ல அண்ணனுக்கு கொடுங்க அப்புறம்தான். அதே மாதிரி இப்போ கூட சிஎம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அந்த பாட்டு பாடுவாங்களாம். அவங்க அப்பாவை நினைச்சு அந்த பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பா பகுதியில் இன்னைக்கு மூத்த இசையமைப்பாளர் திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்களை பற்றி அவரது மகள் ஜமுனா சிவசங்கரன் அவர்கள் பேசுகிறார். வணக்கம். அப்பா வந்து பல ஆண்டு காலம் வந்து தமிழ் திரையுலக ஆண்டவர். அதுவும் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி என்னை வந்து பல இனிமையான பாடல்களை கொடுத்துருக்கு. மக்கள் இன்னும் அதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? எப்படி சினிமா ஃபீல்டுக்கு வந்தேன்? அப்பாவோட பூர்வீகம் வந்து திருவள்ளரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துலேருந்து அவங்க ஆச்சியம்மாள், அவங்க பரிமல் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி திருச்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக பேசிக்காக நாதஸ்வரக்காரவங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட அப்பா தான் வயலின் வாசிக்க கற்றுக்கிட்டாங்க. கோவிந்த சுவாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி அவங்களோட கசின்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க கிட்ட தான் தாத்தா வந்து வயலின் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஸ்டார்டட் லேர்னிங் வயலின். அப்பா சின்ன வயசுல வந்து ரொம்ப வாலுத்தனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப் டு 14 years he was not interested in learning anything. அப்புறம் 14 yearsக்கு அப்புறம் வந்து வாட் மேட் him to learn தெரியாது. தாத்தா வந்து ஸ்டார்டட் டீச்சிங் வயலின். தாத்தா தான் அப்பாவுக்கு வந்து முதல் குரு. அவங்க கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லுவேன். 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாதகம் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்க. ஸோ அப்பாவோட ஸ்டில் அது மாதிரி இருந்தப்பையும் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் அப்பா என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே வந்து இந்த ட்ரெயின்ஸ் போகும் இல்லையா, அந்த ட்ரெயின்ஸ் போகிறப்ப அந்த தண்டவாளத்தில் போகிறப்ப அந்த ஒரு ரிதம் இருக்குல்ல, அந்த ரிதம் அவர் ரசிக்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு பாட்டி கட்டி கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓடையில் கையை கழுவிட்டு ஈவினிங் வந்து என்னோ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த மாதிரி வந்துடுவாங்க. இது வந்து ரொம்ப பாட்டிக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்போ தாத்தா கிட்ட, நீங்கள் இனிமேல் இவரை வச்சுட்டு என்னால் இது பண்ண முடியாது, நீங்கள் இனிமேல் போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எல்லாம் வம்பு வேற வளர்க்க ஆரம்பிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு தாத்தா எங்கே போனாலும் அவங்களோட கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. தாத்தாவும் அப்போவே சினிமாலெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாசிக்க போவாங்க. அதுக்கப்புறம் பாம்பேலாம் போயிட்டு வருவாங்க. தாத்தா மியூசிக் ரெக்கார்டிங்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. சினி ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கும் தாத்தா அதனால் அவங்களோட வேலை விஷயமா அது மாதிரி வர்றப்ப அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கான்ஸ்டண்ட்டாக இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை வந்து ஹெச்எம்பி அந்த இதில் தியேட்டர்ஸில் ஏதோ ரெக்கார்டிங்காக கிருஷ்ண தூதுன்ற படம்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே வந்தப்போ தாத்தாவோட சேர்ந்து அப்பாவும் வந்திருந்தப்ப அங்கே அந்த லேனா செட்டியார் அவங்கெல்லாம் இருந்தாங்க. வந்து உங்களோட சேர்ந்து உங்கள் சன்னா அவர் வாசிப்பாரான்னு கேட்டப்போ ஆமாம் அவன் நல்லா வாசிப்பான்னு சொன்னப்போ
தாத்தாவோட சேர்ந்து வாசிச்சிருக்காங்க. அப்பா அப்பா வந்து பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு சினிமா பாட்டு வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. மணி ஐயர், லேனா செட்டியார் எல்லாம் அங்க இருந்தவங்க, இங்கேயே விட்டுட்டு போங்களேன், அவர் இங்கேயே இருக்கட்டுமே, நல்லா வாசிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு 16 இயர்ஸ்லேயே 16th அவங்களுடைய 16 வயசுலேயே அவங்களுக்கு வந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க ஹெச்எம்வில. அங்க ஒரு சின்ன 10 அடிக்கு 10 அடி ரூம், அந்த ரூம்ல தாத்தா விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவை. அப்பதான் அவங்களுடைய மியூசிக் இது வந்து ஆரம்பிச்சது லைஃப். அப்பா வந்து ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். எப்போதும் பார்த்தா அந்த ரூம்ல வந்து ஒரு ஆணி அடிச்சு வயலினை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா பெட்டிக்குள்ளேருந்து எடுத்து வாசிக்கிறதுக்கு உள்ள மூடு போயிடுமோங்கிறதுக்காக, அதுக்காக எப்போ பாரு வந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வாசிப்பாங்க. ஒரு நாள் 18 மணி நேரம். ஆமாம். ஹி ஹேட் அ ட்ரெமெண்டஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். எப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் அப்பாவை பற்றி யாராவது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய மியூசிக் பற்றி தான் சொல்லுவாங்க பேசிக்காக. அம்மா கிட்ட கேட்டாலும் எப்போ பாரு உங்கள் அப்பா இந்த இசை 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 அதுதான் அவங்களுக்கு உலகம், அதை பற்றி தான் பேசுவாங்க, அதை பற்றி தான் நினைப்பாங்க. 16 வயசுலேருந்து அவங்க அப்படி வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து சிஆர் சுப்பராமன் இருக்கார் இல்லையா, மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட அப்பா வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வெளியிலலாமும் ரெக்கார்டிங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்த அப்பா போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு சிஆர் சுப்பராமன் சார் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பேசிட்டாரு, நீ வேற யாருக்கும் வாசிக்கக்கூடாது, எனக்கு தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிஆர் சுப்பராமன் சார் வந்து வெரி இன்டெலிஜென்ட் மேன். அப்போவே வந்து அவங்களுக்கு நிறைய படங்கள், 35 வயசுலேயே அவருக்கு நிறைய படங்கள், அவ்வளோ ஜீனியஸாக அவர் சிஆர் சுப்பராமன். எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்காங்க, சின்னஞ்சிறு கிளியேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து 4 ராகத்தில் இசையமைச்சவங்க. அவர் மியூசிக்கில் வந்து ரொம்ப டெப்த் இருக்கிறவர். அதே அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் இருந்தது. சினி ஃபீல்டில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராகங்கள் எவ்வளோ இருக்கு இல்லையா, அந்த ராகங்களை வந்து மேளகர்த்தாவாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, 72 மேளகர்த்தா இருக்குது. அந்த 72 மேளகர்த்தாவும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இது யார் சொல்லுவாங்கன்னா, டிஎம்எஸ் ஒரு முறை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, சினி ஃபீல்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேளகர்த்தாவும் தெரிஞ்சவர் வந்து டிகேஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு டெப்த், கிளாசிக்கல் மியூசிக்கில் டெப்த். அவங்க ஹிந்துஸ்தானி வெஸ்டர்ன் மியூசிக்லாம் இருந்தால் கூட அதையும் வந்து இந்த ஸ்வரப்படுத்தி இதில் வாசிச்சிருவாங்க அப்பா. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் சிஆர் சுப்பராமன் சார் கிட்ட இருந்தப்ப ஒன் ஃபைன் மார்னிங் அவர் வந்து இறந்து போன பிறகு அவர்கிட்ட இருந்த படங்கள் இருந்தது இல்லையா, அந்த படங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ சைமல்டேனியஸாக என்னன்னா, விஸ்வநாதன் அங்கிள் இருந்தார் இல்லையா, அவர் வந்து சுப்பையா நாயுடுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல மியூசிக் டைரக்டர் இருந்தார் இல்லையா, ஜூபிட்டர்ஸ் தியேட்டர்ஸ்ல அங்கே அவர் வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஜூபிட்டர்ஸ் தியேட்டர்ஸ் சென்னைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஜூபிட்டர்ஸ் தியேட்டர்ஸ்க்கு வாசிக்க ஆரம்பிச்சு இவங்க 2 பேருக்கும் அந்த நட்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிஆர் சுப்பராமன் சார்கிட்டையும் 2 பேருமே வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இறந்த பிறகு இந்த படங்களை முடிக்கணும் இல்லையா, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தே ஃபவுண்ட் இவங்க 2 பேரும் ஒரு சூட்டபிள் பேர் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையுமே வச்சு மீதி இருந்த படங்கள் எல்லாத்தையும் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்எஸ் கிருஷ்ணன் சார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, நீங்கள் 2 பேருமே இணைஞ்சு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அப்பா வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இதில். வந்து நான் வருவேன், நான் வயலின் வாசிப்பேன், நான் போவேன், எனக்கு வந்து சினிமா ஃபீல்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னா ரொம்ப ஃபேமாக இருந்தாங்க. அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் அவங்க கிளாசிக்கலில் தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, மிட்லன் தியேட்டரில் ஒரு சினிமா, அதுக்கு வந்து அப்பாவும் விஸ்வநாதன் அங்கிளும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ விஸ்வநாதன் அங்கிள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து இணைஞ்சு பண்ணி தான் ஆகணும். நார்த் இந்தியாவில் இந்த சங்கர் ஜெயகிருஷ்ணன் இருந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி ஒரு பேராக இருந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம 2 பேரும் இங்கே சவுத் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதுக்கு மறுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அப்பாவை வந்து 2 சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவருடைய படமான பணம்,
அப்படிங்கிற படத்தை முதல்ல இவங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க. அதுதான் அந்த முதல்ல பாட்டு வந்து மேடம், பணத்தை எங்கே தேடுவேன் எங்கே பணத்தை. தேடுவேன். அதுல என்னன்னா ஆக்சுவலா ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் இருந்தது ஆ. பேரு முதல்ல. அதுக்கப்புறம் என்எஸ்கே சார் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு வைக்கலாம். வி ஃபார் விக்ட்ரி. நம்பர் 1 இஸ் தட். நம்பர் 2 வந்து அவர் சின்னவர், விழுந்தா நீ தாங்கிக்கலாம், ஓ சரி நீ பெரியவர், அதனால இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேரை மாத்தினாரு. இப்படியாக தொடங்கியது அவங்களுடைய சினிமா லைஃப். இவங்க 2 பேர்ல யார் இசையை மெட்டமைக்கிறது யார்? இவங்க 2 பேருமே தே வில் கிவ் ஐடியாஸ். ஆ. இவர் ஒரு ஸ்வரம் சொன்னார்னா அவர் ஒரு ஸ்வரம் சொல்லாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் எந்த ஸ்வரம் வந்து சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து அதை 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க. இட் வாஸ் லைக் ஜுகல்பந்தின்னு சொல்வேன். 2 பேருமே சேர்ந்து தான் இசையமைச்சாங்க. அதே மாதிரி அப்பா வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்தா அவர் வந்து மியூசிக் டைரக்ஷன்ல இருப்பாங்க. இல்ல அப்பா மியூசிக் டைரக்ஷன்ல இது பண்ணி டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா இவர் வந்து தியேட்டருக்குள்ள இருப்பாரு. ஸோ இது 2மே அவங்க அழகா சின்க்ரனைஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்களே தவிர இவங்க இசையமைச்சாங்க அவங்க இசையமைச்சாங்கன்றதெல்லாம் அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது 2 பேருமே சேர்ந்து பண்ணது தான். முன்னாடிலாம் வெறும் ஆர்கெஸ்ட்ரா தானே, இப்போதானே உங்களுக்கு நிறைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு. அப்போ பேசிக்காக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே. அப்பா கிட்ட என்னன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 50 வயலின் வாசிச்சாலும் சரி, ஏதாவது ஒன்றுத்துல வந்து ஸ்ருதி தப்பினா கூட அல்லது எங்கேயாவது ஸ்கேல் டிஃபரன்ஸ் இருந்தால் கூட அப்பா ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்தால் கூட ஹீ கேன் டெல். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹி வாஸ் வெரி ஷார்ப். இவங்க 2 பேர்ல அப்பாவுக்கு தான் கர்நாடக சங்கீதத்தில் அதிக பரிச்சயம் இல்லையா? எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது. சரி. பட் அப்பாவுக்கு வந்து நல்ல கர்நாடிக் தெரியுங்கிறது தெரியும். என்னன்னா அப்பா வந்து அவங்கள எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா எந்த ஊர்களுக்கு போனாலும் அங்கே இருக்கிற கச்சேரிகளை கேட்பாங்க. அங்கே இருக்கிற நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ மதுரைக்கு போனாங்கன்னா புன்னுசாமி பிள்ளைலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க நாதஸ்வரத்தில் என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்வரங்கள்லாம் இருக்குது, சில ஸ்ருதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்மோனியத்துலேயும் வயலின்லையும் வாசிக்கக்கூடிய அளவுக்கு நாதஸ்வரத்துலேயோ வீணையிலையோ வாசிக்க முடியாது. இந்த அளவுக்கு அப்பா ரிசர்ச் பண்ணுவாங்க. இது வந்து மியூசிக்கில் நுவான்சஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். அந்த மாதிரி யார்கிட்ட போனாலும் அவங்கக்கிட்ட மியூசிக் பற்றி தான் மெயினாக பேசுவாங்க அப்பா. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர். பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோ இருந்தது இல்லையா, அதில் பிஎம் சுந்தரம்னு சொல்லிட்டு டைரக்டராக இருந்தார் இல்லையா, அவர் எங்கள் ரிலேட்டிவ் தான். அவங்க கிட்டையும் அப்பப்போ போயிட்டு 2 பேரும் மியூசிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து இசையமைச்சிட்டு இருந்தப்ப கூட அப்பா அதை கேட்டுட்டு, இதை ஏன் நீங்கள் நாகநந்தினிங்கிற ராகத்தில் பண்ணி பாருங்க, இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாகநந்தினிங்கிற ராகத்துலேயும் அப்பா வாசித்து காமிச்சிருக்காங்க, இப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி பார்க்கவே முடியாது அண்ணா, எனிவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அதனால் இப்போ நான் திடீர்னு ராகத்தை மாற்ற முடியாது, நெக்ஸ்ட் இது எனக்கு நீங்கள் இந்த சாங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா அங்கேயும் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்களுடைய கிளாசிக்கல் மியூசிக்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டை நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாசித்து அவங்க தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ சினிமாவை தாண்டி எம்எஸ்விக்கும் ராமமூர்த்தி சாருக்கும் வந்து எப்படி நட்பு இருந்துச்சு? அவங்களுக்குள்ள வந்து என்ன சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் பிளேன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவேன். அது நட்புங்கிறது என்னென்னா ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கிள், விஸ்வநாதன் அங்கிள். அவங்களுக்கு எதுனாலும் ஃபஸ்ட்டு ராமமூர்த்தி அண்ணனை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸ்டுடியோவில் கூட ஒரு காஃபி கொண்டாந்து கொடுத்தாலும் முதல்ல அண்ணனுக்கு கொடுங்க, அப்புறம்தான். அதே மாதிரி முடிச்சுட்டாங்கன்னா, ரெக்கார்டிங் முடிச்சுட்டாங்கன்னா முதல்ல அண்ணனை கொண்டு போய், கார் ஏதாவது இல்லை அப்படின்னா முதல்ல அண்ணனை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஏதாவது ஒரு காம்போசிஷன் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அண்ணனுக்கு பிடிக்கல, ஸோ வில் சேஞ்ச் இட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் அங்கிளுக்கும் ஒரு நல்ல பைண்டிங் இருந்தது. அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப அழகாக அவங்க சின்க்ரனைஸ் ஆனாங்க அவங்களுடைய ஃபீல்டில். அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட இருந்தது.
ஃபேமிலி வைஸும் அங்கிள் வீட்டிலேருந்து வர்றவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் அப்பாவை வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க எம்எஸ்வி சார் என்ன கூப்பிடுவீங்க? நான் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. சரி. அவங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆ, அவங்க அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆ. அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல பைண்டிங் இருந்தது எங்களுக்கும் அவங்களுக்கும். நான் கேள்விப்பட்டேன் அவங்க ரெண்டுக்குள்ள ஒரு ரிஃப்ட்ன்றதே வந்தது கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது சினிமால எதுக்காக அவங்க பிரிஞ்சாங்க? நான் வந்து 61 born. ஆ. 65ல அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஆ. ஸோ எனக்கு விவரமே தெரியாது. இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லியிருப்பாரு இல்லையா அப்பா? அப்பா வந்து எதை பத்தியுமே வெளியில ரொம்ப பேச மாட்டாங்க. வீட்டில் கூட ரொம்ப பேச மாட்டாங்க. எல்லாமே நான் ஏதாவது சொல்றேன்னா அது வந்து மற்றவங்க வந்து எங்களுக்கு சொல்லி தான் நிறைய தெரியுமே தவிர அப்பாவா டைரக்டா ரொம்ப பேசினதுல ரொம்ப வெரி ஃபியூ. ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ரெக்கார்டிங் அது நடந்தது அந்த இருந்தது. மாதிரி விஷயம் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ரெக்கார்டிங்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பாடுனப்ப அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஆனா எனக்கு விடுறதுக்கு இஷ்டம், அந்த மாதிரி வெரி ஃபியூ வேர்ட், மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவங்க ரொம்ப அவங்க எப்போதுமே அவங்க திங்க் பண்றது வந்து மியூசிக் 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 தான். அதை தாண்டி எனக்கு எதுவும் அவங்க அதை பத்தி பேசினதோ அப்படிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பத்தி கூட கேட்க மாட்டேன். அது முடிஞ்சிருச்சு அவ்வளோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை பத்தி ஏன் என்னாச்சு அதெல்லாம் பத்தி சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். யாராவது சொன்னாங்கன்னா கூட அது உண்மையா இருக்கும்ன்றது எனக்கு ஒன்றும் தோணல. எனக்கு 65ல அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா திரும்ப சேர்ந்தப்ப இப்படிப்பட்டவங்க எப்படி பிரிஞ்சிருக்க முடியுன்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஏன்னா அங்கிள் வந்து வீட்டுக்கு வந்த உடனேயே முதல்ல நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. அப்பாவை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு விழுந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க. எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அவங்க பிரிஞ்ச காலகட்டத்திலயும் அவங்க நட்பா தான் இருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போறதுல அதெல்லாம் எப்போதுமே இருந்தது. அந்த நட்பு இருந்தது. கல்யாணங்களுக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப் எப்போதுமே மெயின்டைன் ஆச்சு. அப்பா வந்து அவங்களோட பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க. எந்த ஸ்கேலில் வச்சிருக்காரு அவரு, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க. இஸ் அ ஜீனியஸ் அப்படின்வாங்க அப்பா. அவரை ஆமா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏதாவது சில வருத்தங்கள் இருந்துச்சு அது 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது வருத்தங்கள் இருந்துச்சு அப்பாவுக்கு? அப்பா ஆக்சுவலா தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய டேலண்ட்டுக்கு இது இல்லையேன்னு தான் நினைச்சாங்களே தவிர அவர் வளர்ச்சியை பற்றி அவர் என்றைக்குமே பொறாமப்பட்டதோ அது மாதிரி பேசிக்காகவே அப்பா இஸ் நாட் ஆஃப் தட் டைப். அவங்க பொறாம அது மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்போதுமே அந்த மாதிரி இல்லை. தன்னுடைய இதுக்கு நிறையா வந்திருக்கலாமே அப்படிதான். அப்படி இருந்தும் அப்பா வந்து கிட்டத்தட்ட 20-25 ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. பிரிஞ்சு சாது மிரண்டால் அதெல்லாம் நிறைய படங்கள் பண்ணாங்க. பாடல் வந்து காகித ஓடம் ரொம்ப பெரிய. ஆமா அது வந்து அதுக்கு இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ கூட சிஎம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அந்த பாட்டு பாடுவாங்களாம். அவங்க அப்பாவை நினச்சி அந்த பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து மாயவநாதன்றவர் தான் ஆக்சுவலாக அதை இயற்றினாரு. ஃபஸ்ட்டு எப்போதுமே மெட்டு போட்டுட்டு தானே பாட்டு எழுதுவாங்க. அதனால அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பேர்லேயே மாயவநாதன் மாயவநாதன் சொல்லிட்டு மெட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவர் பார்த்துட்டு இது என்ன கிண்டல் அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாராம். அப்போ கலைஞர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்துட்டு அவர் வந்து இந்த காகித ஓடம்ன்ற அந்த லிரிக்க அவர் எழுதி அப்புறம் அந்த சாங் ப்ரொசீட் ஆச்சு. காகித ஓடம் கடலை மீது மாயவநாதன் ஆமா அப்படி பாடி இருக்காங்க. அப்பா மெட்டம் வச்சிருவானே அவர் ஏதோ கேலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா. அப்புறம் கலைஞர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எழுதினார் அந்த பாடலை. அவர் கலைஞர் எழுதினது. அது வந்து அவங்க அப்பா நினைவா சிஎம் வந்து எப்போவாவது தோன்றப்பெல்லாம் அந்த பாட்டு பாடுவாராம், பாடிட்டு இருப்பாராம். கொஞ்சம் மனசுதவா இருக்கிறப்ப அவங்க அப்பாவை பத்தி நினைக்கிறப்ப. கலைஞருக்கும் அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். 2 பேரும் கலைஞர்கள் இல்லையா? ஸோ அவங்களோட கலையில அவங்க பெரிய ஆள், இவங்க கலையில இவங்க பெரிய ஆள். ஸோ அந்த நட்பு எப்போதுமே நீடிச்சிருந்தது. அவங்க பேசுவாங்க. அவங்க வெளியில தான் பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்டூடியோஸ் அங்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பேசியிருக்காங்க. அவங்களோட சன்ஸ் எல்லாமும் எங்க அண்ணா அவங்களோடலாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. நாங்கெல்லாம் கோபால்புரத்துல இருந்தவங்க தானே, அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இப்போ கூட இந்த புக்கு பற்றி அப்பாவோட அந்த புக் ஒன்று எழுதினோம். இதை வெளியிட்டார், சிஎம் தான் வெளியிட்டாங்க அவருடைய 100ஆண்டு விழாக்கு. அப்பாவுக்கு வந்து எந்த பாடகர் ரொம்ப பிடிக்கும் மேடம்? இந்த பாடகர் இந்த பாடகிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல தானே அவங்க மியூசிக் அமைக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு யார் பாடினா நல்லா இருக்கும்
அந்த மாதிரி தான் போவாங்களே தவிர இவங்க நல்லா பாடுறாங்க அவங்க நல்லா பாடுறாங்கங்கிறத வந்து சொன்னதில்ல அப்பா. பட் அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சவங்க வந்து பி சுஷ்லா மேடம் தான் நினைக்கிறேன். பி சுஷ்லா மேடம், பிபிஎஸ். அந்த காலத்துல அவங்க 2 பேரு. நான் ஏன் இதை கேட்டேன்னா, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து எல்லா ராகமும் அத்துப்படின்றதால ஆஹ், யார் ரொம்ப நல்லா அந்த ராகங்கள் பாடுறாங்க பிடிச்சு அப்படின்னு பாடுவாங்க. பார்ப்பாங்கல்ல. ஆமா. அப்பா எல்லாம் அவங்க வயலின் வாசிச்சு பாட வச்சிருவாங்க. ஆ. யாரா இருந்தாலையும் யாரையாவது பாட வைக்கணும்னா அவங்கள அந்த இதுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரி, சரி. அந்த அவங்க அந்த குரூப் வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு பாட்டு எடுக்கிறதுனா 5, 6 ரிஹர்சல் நடக்குமே. ஆமா. ஒரு நல்ல பாட்டு வெளியில வருதுன்னா சிலதுக்கெல்லாம் 10 நாள் கூட ஆயிருக்கு. திரும்பி 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 ரிஹர்சல்ஸ்க்கு போவாங்க. அது பெர்ஃபெக்டா ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் விட மாட்டாங்க. பிகாஸ் அப்பா வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்யணும் கூட அதை பெர்ஃபெக்டா பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்பா. ஸோ அதனால எந்த ஒரு பாடகர்னாலும் சரி பாடகினாலும் சரி அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்கள பாட வச்சிருவாங்க. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்க திரும்ப திரும்ப பாட வச்சு கொண்டு வந்துருவாங்க. சுஷ்லா மேடம் கொஞ்சம் ஓல்டான பிறகு கூட அவங்களால சில கட்டைக்கெல்லாம் தூக்கி பாட முடியாதுங்கிறப்ப இல்லை உன்னால பாட முடியும் எனக்கு அதில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சிருவாங்க. ஓ. டிஎம்எஸ் சாருமே என்னன்னா இப்படி இது பண்றீங்களே அப்படிங்கிறப்ப இல்லை உன்னால நல்லா பாட முடியும் பாடுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்பா. அது மாதிரி ஏதோ பாட்டை சொல்லியிருக்காரா, இந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி அவங்களுடைய நிறைய பாடல்கள் இருக்கு. நிறைய பாடல்கள் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஹை பிச்சில் பாடுற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு அப்பாது. அதை வந்து பாட வச்சிருவாங்க. இப்போ எம்எஸ்வி சார் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறார். அப்பார்ட் ஃப்ரம் இசை அவர் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறாரு. உங்க அப்பா வந்துட்டு அவர் வந்து இசை மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவருக்கே மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு ஆர்வம் இல்லைன்றதால அவர் ப்ரொடியூசர்ஸ்ட்ட நெருங்குறதோ டேரக்டர்ஸ்ட்ட நெருங்குறதோ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால தான் வாய்ப்பு குறைஞ்சிச்சுன்னு நினைப்பீங்களா? இல்ல அப்பாவுக்கு வந்து அதுதான் இல்லையே, சினிஃபீல்ட் மட்டும் தான் இல்லையே. அவங்க